இந்த அறிவுரை இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரை. புரியுதா? புரியுதா? அறிவுரை புரியுதா? இந்த சமயத்தில் 2 ஆண்டு இது நான் ராமனுக்காக சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் பேசும்போது ஒரு சிறு கவிதை இயக்கி எனது மனநிலை பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வது நினைவுக்கு வருகிறது. அது வேறு லட்சியம். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன். எழுதி இருக்கிறது லட்சியத்தினர் என் விளைவா. நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எழுதி இருக்கிறது என் லட்சியத்தினர் விளைவா. நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது அறிவுத்துறையில் இருக்கா? நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன். எங்கிருக்கிறது அறிவுத்துறையில் இருக்கா? அறிவுத்தீர்வு எங்கிருக்கிறது? அறிவுத்தீர்வு எங்கிருக்கிறது? இறைவா, இறைவா, 100 கோடி மக்கள் நம்மளோட ஜனத்தொகை வந்து 100 கோடி. இறைவா, இறைவா, 100 கோடி மக்கள் லட்சிய சிகரத்தை அறிவு துறையை இன்ப அமைதியில் இழைத்ததை அறிவார்கள். இழைத்ததை அறிவார்கள். சும்மா இழைத்ததை அறிவார்கள். இந்த கதையை கருதே, இந்த கதையை கருதே நாம் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டே இருக்கிறோம், பணி செய்து கொண்டே இருக்கிறோம். வெள்ளத்திலே அழைத்த மாதவன் எண்ணங்கள் பெரிதாக இருந்தால், எண்ணங்கள் பெரிதாக இருந்தால் செயல் பெரிதாக, செயல்கள் பெரிதாக இருந்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். புரியுதா? புரியா? இந்தியாவை வளர்ந்த நாடாக நாம் உருவாக்க முடியும். இந்த எண்ணங்களை கவிதையை இயக்கியிருந்தேன். இந்த தருணத்தில் ஔவையார் எழுதிய பாடல் நினைக்கிறது. ஔவையார் பாடல் தெரியுமா? எத்தனை பேருக்கு ஔவையார் பாடல்? எல்லாரும் நான் நீ கேட்டீங்கன்னா வரப்புயர வரப்புயர என்ன முடிய வரப்புயர நீர் உயர நீர் உயர நெருங்குயரம், நீர் உயர நெருங்குயரம், நெருங்குயர குடிவயர, நெருங்குயர குடிவயர, குடிவயர நாம் குடியிருக்கும் வீடு அமைதி கண்டால், நாம் குடியிருக்கும் வீடு அமைதி கண்டால் நம் கிராமத்தில் வாழ்வு சிறந்த, நம் கிராமத்தில் வாழ்வு சிறந்தால் மாநிலங்கள் உயரும். நம் மாநிலங்கள் வாழ்க்கை உயர்ந்தால் ஒரு அமைதியான இன்பகரமான நாட்டை உருவாக்கலாம். ஆதலால் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை சிறந்த கிராமங்களே. வள்ளுவர் திருவள்ளுவரின் குரல் நமக்கு ஒரு நினைவுறுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? பிணியின்மை, பிணியின்மை சொல்கிறாரோ, பிணியின்மை செல்வம், விளைபம், செல்வ செழிப்பு, நல்ல விளைச்சல், அமைதியும் சுமூகமான சமுதாய சூழ்நிலையும் வலிமையான பாதுகாப்பும் நம் நாட்டில் நிலவ வேண்டும் என்கிறார். என்ன அருமையான ஒரு வளமான கிராமங்களாக மாற்றி வருகிறது. இதை தீவிரப்படுத்த நான் உங்களுக்கு கிராம மக்களுக்கு இந்த மேடையில் உள்ளவர்களுக்கு நான் கேட்டு உங்களுக்கு சில யோசனைகள் சொல்ல விரும்புகிறேன். அந்த யோசனை இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் 70% பேர் கிராமப்புறங்களில் சார்ந்து வாழ்வதால், அதாவது 700 மில்லியன் 70 கோடி பேர் கிராமத்தில் வாழ்கிறார்கள். இந்தியாவின் உண்மையான வளர்ச்சி கிராமப்புற வளங்களை மையமாக கொண்டே இருக்கிறது. இதுவே வளமான இந்தியா 2020 முக்கிய அம்சமாகும். எனவே கிராமப்புறங்களில் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும், முதலில் அதற்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இத்தகைய பணிகளை நாம் புறா எனப்படும் திட்டம் மூலம் செய்யலாம். புறா என்றால்
முதல் புறா இந்த ஆங்கிலத்தில் அழைக்கும் இந்த திட்டத்தின் உள்பெயர் providing urban amenities in rural area. இதுதான் சைலண்டா அதாவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புறங்களிலே இந்த மூன்று இணைப்புகளையும் சேர்ந்து ஒருங்கிணைத்தால் நான்காவது இணைப்பான பொருளாதாரத்தை உருவாகும். இந்த புறா திட்டத்தை காந்திஜியின் ஆசிரமம் அனைவருடன் பரிசுமணி காந்திஜியின் ஆசிரமம் இருக்கு. அரவிந்த் கேன்வர்த்தம்னா நிறைய இங்கேயும் பக்கத்தில் இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து மற்றும் இப்பகுதியில் அமைந்துள்ள பொறியியல் கல்லூரிகள் இணைந்து ஒரு பொறியியல் கல்லூரி இணைந்து இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்வேறு கிராமங்களை இணைந்து காந்திங்கேதன் புறாவை அமைக்க வேண்டும். காந்திங்கேதன் அரவிந்த் புறாவை அமைக்க வேண்டும். பண்ணிக்கல சார் 2 பேரும் இருக்காங்க.